7வது எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டு மட்டும் பாச கொண்டு எப்பறா தப்பிச்சு வந்தாங்க ஹண்டர்ஸ் அசோசியேஷன் முடிச்சிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோ சம்பாதிச்ச காசுல தங்கச்சிக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறான். சாப்பிட்டு இருக்கும்போது பீர் எடுத்து குடிக்க அதுல இருந்து பாய்சன் பவர் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு டி ரேங்க் ஹண்டர் நம்ம பையல பார்க்க வரான். அவங்க அப்பா என்னதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த பிசினஸ் ஃபுல்லா அவங்க அண்ணன் தான் பாத்துக்கிறான். அதனால இவன் கில்டு லீடர் ஆகி அப்பாவோட பைசா வச்சு பெரிய பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். ஒரு கில்டு லீடர் ஆகணும்னா 20 வாட்டி டஞ்சனுக்குள்ள போயிட்டு வரணும்ன்றதுனால ஒரு வாட்டி ஏற்கனவே போனது போக மிச்ச 19க்கும் நம்ம ஹீரோவை துணைக்கி கூப்பிடுறான். ஆனா நம்ம பையன் என் பவர்லாம் வெளியே தெரிஞ்சிடும் நான் வரலன்னு சொல்ல நீங்க வர்றதுக்கு 3000 கோடி மதிப்புள்ள பில்டிங் தரேன் அது கூட உங்க ரகசியத்தையும் காப்பாத்துவேன்னு ஒத்துக்க வச்சிடறான். அதே நேரத்துல நம்ம டி ரேங்க் ஹண்டர் பத்தியும் நம்ம ஹீரோவை பத்தியும் உள்ள செத்து போன சி ரேங்க் ஹண்டரோட அண்ணன் தேடிட்டு இருப்பான். என் தம்பி ஏதாச்சும் பண்ணி தான் இவங்க வெளியே வந்திருப்பாங்கன்னு இவங்கள கொல்ல கிளம்புறான். அடுத்த நாள் டெய்லி டாஸ்க தங்கச்சியோட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணும்போது டாஸ்கை விட டபுளா முடிச்சு எக்ஸ்ட்ராவா பண்ணா நமக்கு எந்த சக்தி வேணுமோ அதை சூஸ் பண்ற ஆப்ஷன் கிடைக்குது. அதுல கிடைச்ச கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா எந்த நோயும் குணப்படுத்துற எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்கிற டஞ்சனோட சாவி கிடைக்குது. அந்த எலிக்சரை வச்சு நம்ம அம்மாவை குணப்படுத்திடலான்னு சாவியை போட்டு டஞ்சனுக்குள்ள போக அது ஒரு எஸ்கிளாஸ் டஞ்சன். உள்ள போனதும் வணக்கம்டா மாப்பிளன்னு ஒரு மூணுத்துல ஓனா வெயிட் பண்ணுது. இவ்வளவு தைரியமா உள்ள போகிறதுக்கான ஒரே காரணம் அவன் கையில இருக்க டஞ்சனை விட்டு வெளியே போகிற ஸ்டோன் தான். இது இருக்க நம்ம ஏன்டா பயப்படணும்னு கையில இருக்க கத்தி எடுத்துட்டு ஓனாய பொளக்க போக அது இவனை பொளந்து ஒரே அடியில மொத்த லைஃபையும் குறைச்சு விட்டுருது. செத்ராதரா கைப்பலன்னு இருந்த ஒரே ஒரு ஃபுல் ரெக்கவரியும் யூஸ் பண்ணிடுறான். சரி அப்பயாச்சும் வெளியே போவான்னு பார்த்தா தலைவன் வெறியில மறுபடியும் அது கூட சண்டை போட போறான். அதுவும் டஃப் கொடுத்து இவனை தோச்செடுக்க சரின்னு இவனும் இதுக்கு மேல உள்ள இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு தப்பிச்சு போகலான்னு ஸ்டோன் எடுக்க தட்டி விட்டுருது. அவ்வளவுதான் சோலி முடிச்சு நினைச்சுக்கிட்டு இருந்த காயினை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா லைஃபை கூட்டி அது பத்தாம குடிச்ச பீர்ல இருந்து லைஃப் எடுத்துக்கிட்டு கொலை கான்ல கத்தி எடுத்துட்டு கண்ணா பின்னாடி கண்ணிலே குத்தி அதை சாச்சிடுறான். அதுல இருந்து இவனுக்கு இன்னொரு 3 டாஸ்க் வருது. அந்த 3 முடிச்சதா எலிக்சர் ஆஃப் லைஃப் கிடைக்கும்னு சொல்ல இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மள சாச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் வந்து பாத்துக்கிறேன்னு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.